தமிழ் மக்களுக்கு வணக்கம். தொடரும் சர்க்கஸ் அப்படின்ற இந்த ஒரு சீரிஸே நம்ம போடலாம். தமிழக அரசாங்கத்துடைய இன்றைய அ சர்க்கஸ் என்ன? இன்றைய நாடகம் என்ன? அப்படின்றது குறித்து ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய அளவிற்கு தொடர்ச்சியாக சர்க்கஸில் ஈடுபட்டு கொண்டிருப்பது தான் இந்த அரசாங்கம். திமுக அரசாங்கத்தை ஒரு வரியில் விவரிக்க வேண்டும் என்றால், தொடரும் சர்க்கஸ். 4 1/4 ஆண்டுகளாக இதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். வெட்டி விளம்பரம், அதேபோல தொடர் நாடகம். இது 2ம் தான் திமுக அரசாங்கத்துடைய முழு நேர வேலையாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்து வரோம். அந்த வகையில பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைய சர்க்கஸ் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி, நேற்று நடந்த கூத்து. அந்த கூத்து என்னன்னா, தமிழகத்தில் வெல்லும் பெண்கள் அப்படின்னு சொல்லி, அவங்கள வைத்து ஒரு விழா, நிகழ்ச்சி. அதில பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பொம்மை ஸ்டாலினை அமர்த்தி, இந்த வெற்றி பெற்ற பெண்கள் அப்படின்னு சொல்லி அந்த மங்கையினர் எல்லாரையும் மேடை ஏத்தியிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னாக்கா, தமிழகத்துடைய ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள், அது தவிர முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய பெண்கள், சாதனையாளர்கள் இப்படின்னு இவங்க எல்லாரையும் மேடை ஏற்றி, திமுகவுடைய திராவிட மாடல் அரசால் தான் இது சாத்தியமாயிற்று அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம். அதாவது இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆட்சிகள் வந்திருக்கின்றன, போயிருக்கின்றன. இந்த ஆட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, இவைகள் ஒவ்வொரு ஆட்சியிலும் சாதனை பெண்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த அடுத்த ஆட்சி வரும்பொழுது, அடுத்த அடுத்த ஆட்சிக்கும் அவங்களே அதிகாரிகளாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்ப ஐபிஎஸ்ஸோ, ஐஏஎஸ்ஸோ அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னாக்க, அந்த அதிகாரி ஒரு ஆட்சியில் இருக்கும்பொழுதும் அதே சாதனை தான், அடுத்த ஆட்சிக்கு வரும்பொழுதும் அதே சாதனை தான். அதிகாரிகளை வழிநடத்துவது யார் அப்படின்னா, அரசியல்வாதிகள். எப்படி அரசியல்வாதிகள் வழிநடத்துவார்கள் என்றால், அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக அமரும் பொழுது, அவர்கள் வழிநடத்துவார்கள். இதுதான் ஜனநாயகத்துடைய தாத்பரியம். இங்க அதிகாரிகள் செயல்பட முடியாமல் போனதற்கு காரணமே இந்த பொம்மை அரசாங்கம், இந்த பொம்மை முதலமைச்சர் தான். அது மட்டும் இல்லாம, கடைந்தெடுத்த அயோக்கியத்தனத்தில் ஈடுபடும் அமைச்சர்கள். இதையெல்லாம் கேள்வி கேட்க முடியாமல் திணறும் அதிகாரிகள். இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், முதலமைச்சருடைய பார்வைக்கே எதையுமே கொண்டு வராமல் அதிகாரிகள் தனியாவர்த்தனம் செய்கிறார்கள் அப்படின்னு அதுவும் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது. இதில பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் அமைச்சர்கள் அவர்களுடைய அயோக்கியத்தனங்களை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அப்படின்ற நிலையில, அதை நீங்கள் தட்டி கேட்கக்கூடாது அப்படின்னு அதிகாரிகளிடம் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்றால், இன்னொரு பக்கம் அதிகாரிகள் என்ன செய்வார்கள்? சரி, நீ ஒரு பக்கம் அயோக்கியத்தனம் பண்ணு, நான் ஒரு பக்கம் பண்றேன்னு அவங்க ஒரு பக்கம் பண்ணுவாங்க. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அப்படியே உள்ளபடியே இது நடந்து கொண்டிருக்கும் அதே தருணத்தில் இன்னொரு சம்பவமும் அதே சென்னையில் அ அரங்கேறுகிறது. அது என்ன தெரியுமா? இந்த தூய்மை பணியாளர்களுடைய தொடர் போராட்டம். இது கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில ஒரு ஒரு கட்டமாக இவர்கள் யார் சொன்னாலும் அந்த செவிடன் காதில் ஊதிய சங்கு போல இருக்கிறது என்கிற நிலையில, வேற வழி இல்லாமல் என்ன செய்கிறார்கள், கருணாநிதி சமாதிக்கு போய், ஒரு மனிதன் கடைசியா போக வேண்டிய இடம் அதுதான் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அவ்வளோ ஒரு 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 என்ன சொல்றது? அந்த இடத்துக்கு வேற ஒரு கேவலமான பெயரும் இல்லன்னு வச்சுப்போம். அப்படி கருணாநிதி சமாதியில போய் நின்னு இவங்க போராட்டம் நடத்துகிறார்கள். சரி, அப்படியாவது இந்த முதலமைச்சருடைய காதுக்கு போகட்டும். உங்க அப்பன் சமாதியில தான் நாங்க கத்துறோம். இப்பவாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே முழு பாதுகாப்பு இருக்கக்கூடிய, பாதுகாப்பு வளையத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் மெரினா கடற்கரை. நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடந்த 2017ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்றது. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்ற அந்த சூழலிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க, போராட்டங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டமே கூட அன்றைய அதிகார வர்க்கம் அனுமதித்து அதன் அடிப்படையில் தான் நடைபெற்றது. பொதுவாகவே அந்த இடத்துல போராட்டங்களுக்கு அனுமதி வழங்க மாட்டார்கள் அப்படின்ற சூழல்ல, தூய்மை பணியாளர்கள் எப்படியோ அங்கு கூடிவிட்டார்கள். கூடி அவர்கள் கோஷங்கள் எழுப்ப அவர்களை அப்புறப்படுத்தினார்கள். வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தப்பட்டார்கள். அவர்களும் பெண்கள் தான். அவர்களும் சாதனையாளர்கள் தான். ஏன் சாதனையாளர்கள் என்றால், அவர்கள் ஒரு லட்சியத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 100 நாட்களையும் கடந்து அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். என்ன லட்சியமா இருக்க முடியும்னா, எங்களை நீ தனியாருக்கு நீங்க ஒரு கான்ட்ராக்டர்ன்ற பேர்ல குடுத்து எங்களுக்கு கொடுமைப்படுத்தாதீங்க. எங்களுடைய சம்பளத்த அவங்க உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியாயத்துக்காக போராடுவது அதுவும் லட்சியம் தான். அப்போ உண்மையான சாதனை பெண்கள் அவர்கள் தான். இந்த கொடுங்கோல் அரசாங்கத்துக்கு எதிராக 100 நாட்களுக்கும் மேலாக மிக வெற்றிகரமாக ஒரு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். மீடியா பார்வையே கிடையாது. மீடியா அவர்கள் பக்கம் திரும்பவே கூடாது என்றே ஒரு உத்தரவே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.
அவர்கள் ரிப்பன் பில்டிங் அதுக்கு எதிர போய் உட்கார்ந்து போராட்டம் நடத்தினார்கள் என்றால், அந்த போராட்டத்திற்கு அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அவர்கள் கழிவறையை பயன்படுத்தக்கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பூட்டு போட்டு மூடுறாங்க. ஊருக்கே சுத்தம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய போராட்ட களத்தில் அவர்கள் கழிவறையை போய் பயன்படுத்தக்கூட அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்றது எவ்வளவு மோசமான ஒரு கேவலமான ஒரு நிலைமை. யோசிச்சு பாருங்க. இப்படியான ஒரு கொடுங்கோல் ஆட்சி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இங்கே இவர் விழா எதுவுமே நடக்காத மாதிரியும், இங்கே தேனாரும் பாலாரும் ஓடிக்கொண்டிருப்பது போலவும் முதலமைச்சர் கொண்டு இந்த விழாவை ரசிக்கிறார் என்றால், இதை விட ஒரு சாடிசம் ஏதாவது இருக்க முடியுமா? நம்ம நீரோ மன்னன் கதையை கேட்டிருப்போம். நீரோ மன்னன் அந்த ரோம் நகரம் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது நீரோ மன்னன் பிடில் வாசித்துக் கொண்டிருப்பார் என்று. அவர் நீரோ மன்னன் பிடில் வாசித்துக் கொண்டிருந்தார். இந்த ஜீரோ மன்னன், எந்த சாதனையும் இல்லாத இந்த ஜீரோ மன்னன் தான் இந்த ஸ்டாலின். இந்த ஸ்டாலின் அமர்ந்து கொண்டு ஏதோ தன்னை மக்கள் அனைவரும் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற மமதையில் இந்த மாதிரி ஒரு விழாக்களில் திளைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. அப்படியே 2006 2011 போனீங்கன்னாக்க வரலாறு திரும்புகிறது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதையே தான் இவருடைய தந்தை கருணாநிதியும் செய்தார். என்ன அவர் வேறு மாதிரி செய்தார். இவர் ஒரு மாதிரி செய்கிறார், அவர் ஒரு மாதிரி செய்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் இல்லையா? என்னதான் கருணாநிதி குடும்பமாக இருந்தாலும் அவர் வாரம் ஒரு பாராட்டு விழா, தானே எழுந்து நின்ற தானே தலைவனுக்கு பாராட்டு விழா, அப்புறம் பாசி பிடித்த தலைவனுக்கு பாராட்டு விழா, இப்படி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விழா. இந்த விழாவை எடுத்துக்கொண்டு அதில் திளைத்து கொண்டிருந்தார். இப்போ இந்த முதலமைச்சர் பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம ரொம்ப கிரிஞ்சு விழா ஒன்று நடத்தினாங்க. இந்த டிடி அவங்க கம்பேர் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பள்ளிக்கூடங்களில் சாதனை அப்படின்னு சொல்லிட்டு, அதில் பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் சாதனை, கல்வித்துறையில் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா புரட்சின்னா, அந்த காலையில் உப்புமா கொடுக்குறத எடுத்துகிட்டு இந்த காலையில் கிண்டின உப்புமாவை ஈவினிங் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது எடுத்துகிட்டு ஐயோ இவ்வளோ நல்லா இருக்குது, இதை சாப்பிடும்போது எனக்கு ஒன்று தோணுது. என்னென்னா நானே அந்த பள்ளிக்கூடத்துக்கு திரும்ப போகலாம்னு தோணுது அப்படின்லாம் பேசக்கூடிய கிரிஞ்சு நிகழ்ச்சி ஒன்று நடத்தினாங்க. அதுக்கடுத்து இது. இப்படி ஒவ்வொரு வாரம் ஒரு நிகழ்ச்சி என்கிற பெயரில் இவர்கள் நடத்துகின்ற கூத்து இருக்கு பாருங்க. அது மக்களுக்கே ஒரு ஒரு சலிப்பு தட்டு போகுது அப்படின்றதை விட அதிகமாக மேலும் ஆத்திரத்தை கூட்டுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இவர்கள் இப்படியே இன்னும் ஒரு 4 மாதங்கள் கழிக்கலாம். அதற்கு பின்னர் இவர்கள் வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி அப்படின்ற நிலையில் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பக்கம் கொள்ளையடிக்கிறதே அடிப்போம், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி இதெல்லாம் யார் வீட்டு பணம்? நம்ம பணம். நம்ம பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வழக்காடு மன்றத்துக்கு சென்றாலும் நம்ம பணம், இவர்கள் இந்த மாதிரி பாராட்டு நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் நம்ம பணம். இதில் இவர்கள் உட்கார்ந்து குளிர்வித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பொம்மை முதலமைச்சரை. எதுவுமே நாட்டில் யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. நாட்டில் எல்லாமே நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது, சட்டம் ஒழுங்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது என்றெல்லாம் இவர்கள் மமதையில் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையும் நாம் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோடிக்கணக்கில் பணம் அப்படியே தண்ணியாக போகுது. இதையெல்லாம் அந்த மக்கள் போராடுகின்ற மக்களுக்கு கொடுக்கல. அதை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். 20 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு கிடையாது. அவங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் மனதில் வைத்து பார்த்தால் கூட ஆண்டிற்கு அப்படி இழுத்து அளந்து பார்த்தாலும் கூட 100 கோடி ரூபாய் வந்துடும். எதில்? 5 ஆண்டுகளில். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி தண்ட செலவுகளை செய்து வெட்டி விளம்பரத்தில் ஈடுபட்டு வெறும் விளம்பரத்துக்கு மட்டுமே நூற்றுக்கணக்கான கோடிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது இன்னொரு பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த வழக்கறிஞர்களுக்கு இந்த ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் வழக்கறிஞர்கள் தான் பயனடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அதில் பார்த்தீங்கன்னா, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்றெல்லாம் பேசிவிட்டு எல்லா வக்கீலும் வடக்கில் இருந்தான். அபிஷேக் மனு சிங்வி, கபில் சிபல், முகுல் ரோத்கி அப்படின்னு இவங்களெல்லாம் ஸ்பெஷல் ஃப்ளைட் வச்சு இங்கே கூட்டு வருது. இவங்க செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை தட்டி கேட்கும் பொழுது அதற்கு வழக்காடு மன்றங்களில், அதுவும் என்ன உப்பு சப்பு இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் வேண்டுமென்றே வழக்காடு மன்றத்துக்கு போய் இழுத்தடிக்கிறது. அந்த மாதிரியான வழக்குகளுக்கு வாதிடுவதற்காக ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் அங்கேருந்து இங்கே வருது. அதுக்கு பல லட்சம். அப்புறம் ஒரு நாள் ஹியரிங், அதுக்கு பல லட்சம். இப்படின்னு தண்ட செலவு. இந்த தண்ட செலவையெல்லாம் செய்து அவர்களுக்கு மட்டுமே இந்த 4.25 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றுக்கணக்கான கோடிகள் செலவு பண்ணியிருப்பாங்க. எல்லாம் நம்ம பணம். அப்போ இந்த இவ்வளவு செலவு
இவ்வளோ வெட்டி விளம்பரம் அப்படின்றதுல செலவு பண்ணுறதுலேருந்து ஒரு சிறு துளியை எடுத்து இந்த மாதிரியான மக்களுக்கு உண்மையாகவே செய்திருந்தால் இந்த ஆட்சியின் மீது நன்மதிப்பு கூட வந்திருக்கலாம். ஆனால் அதற்கும் வழி இல்லை அப்படின்ற ஒரு நிலைதான். இப்படியான ஒரு ஆட்சி தான் மக்களுக்கு தேவையா? இதைத்தான் விரும்பி நீங்கள் வாக்களித்தீர்களா என்று வாக்களித்தவர்களை பார்த்து நான் கேட்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் தான் மிக மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இன்னும் அவங்களே சொல்றாங்க, அரசு ஊழியர்கள். இவங்கெல்லாம் திமுகவுடைய காலங்காலமாக திமுகவுக்காக இருந்தவங்க ஆதரவாக. அவர்கள், ஆசிரியர்கள், ம உ இந்த ம ம போக்குவரத்து துறை ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு இவங்க எல்லா தரப்பும். அவங்க பேசக்கூடியதை நீங்க பார்க்கலாம். என்ன சொல்றாங்க? அவங்க கதர்றாங்க. என்னன்னு கதர்றாங்க? இந்த ஆட்சிக்கு நாங்க ஓட்டு போட்டோமே! இந்த கையால தானே ஓட்டு போட்டோம். இப்ப எங்களையே இந்த மாதிரி செய்றீங்களே! அப்படின்னு சொல்லி கதறும் நிலைக்கு வந்து விட்டார்கள். வெகு விரைவில் நீங்க பார்த்தீங்கன்னாக்க, மீடியாக்களுக்கும் இதே நிலை தான் வரப்போகுது. ஏற்கனவே மீடியா செத்து போச்சுன்னு தான் சொல்லலாம். மீடியா இன்றைக்கு திமுக என்ன சொல்கிறதோ, திமுகவிலிருந்து என்ன உத்தரவு வருகிறதோ, அதன்படி தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையில, வெகு விரைவில் மீடியாவுக்கும் மூடு விழா நடக்கும். இந்த ஆட்சி மாற்றப்படவில்லை என்றால், அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக தெரிவித்து, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படியான ஒரு ஆட்சி நமக்கு தேவையா என்பதனை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.